ஜமலுன், அல் ஜமலு, இந்த இரண்டு சொற்களுக்கும் ஒட்டகம் என்றுதான் பொருள். பொதுவாக சொல்லும்போது ஜமலுன் என்றும், குறிப்பிட்ட ஒட்டகத்தை சொல்லும்போது அல் ஜமலு என்றும் சொல்கிறோம். மலிகுன், அல் மலிகு, இந்த இரண்டு சொற்களுக்கும் மன்னன் என்றுதான் பொருள். பொதுவாக சொன்னால் மலிகுன் என்றும், குறிப்பிட்ட மன்னனை சொல்லும்போது அல் மலிகு என்றும் சொல்கிறோம். மன்னன் மற்றும் ஒட்டகம் என்பது பெயர் சொற்களாகும். மன்னனது ஒட்டகம், மன்னனுடைய ஒட்டகம் என்று அது அல்லது உடைய என்னும் சொற்கள் மன்னன் என்ற பெயர் சொல்லுடன் இணைந்து மன்னன் ஒட்டகத்தின் உரிமையாளன் ஆகிறான். அது, உடைய என்னும் சொற்கள் மன்னன் என்ற பெயர் சொல்லுடன் இணைந்து அதன் நிலை, தன்மை மற்றும் பொருளை வேறுபடுத்தி காட்டுகிறது. இதனை தமிழில் வேற்றுமை என்றும் ஆறாம் வேற்றுமை என்றும் சொல்வார்கள். ஐ, ஆல், கு, இன்னது கண் என்னும் சொற்கள் பெயர் சொல்லோடு இணைந்து அதன் பொருள், தன்மை மற்றும் நிலையை வேறுபடுத்தி காட்டுகிறது. இதனை 2 முதல் 7 வரை உள்ள வேற்றுமை உருபு என்று சொல்வார்கள். ஜமலு மலிகின், ஜமலுல் மலிகி, இதற்கு மன்னனுடைய அல்லது மன்னனது ஒட்டகம் என்று பொருள். முதல் சொல்லானது எது உடையது என்பதையும், இரண்டாம் சொல்லானது உடையவனையும் குறிக்கிறது. முதல் சொல் அல் முன்னெழுத்துக்கள் இல்லாமலும் உ இறுதி குறியீட்டிலும் முடிந்துள்ளது. இரண்டாம் சொல்லானது அல்லுடன் வரும்போது ஈ குறியீட்டிலும், அல் இல்லாத போது இன் குறியீட்டிலும் முடிந்துள்ளது. இது உடையவன், உடையதை குறிக்கும் ஒரு அமைப்பு அல்லது பேட்டர்ன் ஆகும். மன்னனுடைய ஒட்டகத்தை என்னுடைய ஒட்டகம் அல்லது எங்களுடைய ஒட்டகம் என்று எப்படி சொல்வது? மன்னன் ஒட்டகத்தை எனக்கு தந்துவிட்டால் என்னுடைய ஒட்டகம் அல்லது எங்களுடைய ஒட்டகம் என்று சொல்லலாம். ஹுவ, ஹும், அவன், அவர்கள். படர்க்கை, தேர்ட் பர்சன். அந்த, அந்தும், நீ, நீங்கள். முன்னிலை, செகண்ட் பர்சன். அனா, நஹ்னு, நான், நாங்கள். தன்மை, ஃபர்ஸ்ட் பர்சன். ஹிய, அவள். படர்க்கை, பெண்பால் ஒருமை, தேர்ட் பர்சன் ஃபெமினைன் சிங்குலர். ஹுவ, அவன். ஜமலுஹு, அவனுடைய ஒட்டகம். ஜமலுன் என்ற வார்த்தை ஜமலு என்றாகி அதனை அடுத்து ஹு என்னும் சுருக்கெழுத்து இணைந்து அவனுடைய ஒட்டகம் என்றாகிறது. ஹும், அவர்கள். ஜமலுஹும், அவர்களுடைய ஒட்டகம். அந்த, அந்தும், நீ, நீங்கள். ஜமலுக, உன்னுடைய ஒட்டகம். ஜமலுக்கும், உங்களுடைய ஒட்டகம். இங்கு த, தும் என்ற சுருக்கெழுத்து பயன்படுத்தப்படுவதில்லை. மாறாக க, கும் என்ற எழுத்து பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஸகர்த, துதித்தாய். ஸகர்தும், துதித்தீர்கள். இறந்த கால வினைச்சொற்களை பொறுத்தவரை முன்னிலை வினைச்சொற்களுக்கு த, தும் போன்ற சுருக்கெழுத்துக்கள் பயன்படுத்தப்படுகிறது. உன்னுடைய ஒட்டகம், உங்களுடைய ஒட்டகம் என்பதற்கு ஜமலுக
ஜமலுக்கும் என்று க கும் என்ற சுருக்கெழுத்து பயன்படுத்தப்படுகிறது. அனா நஹ்னு நான் நாங்கள். ஜமலி என்னுடைய ஒட்டகம். ஜமலுனா எங்களுடைய ஒட்டகம். என்னுடைய ஒட்டகம் என்பதற்கு ஆ என்ற சுருக்கெழுத்து பயன்படுத்தப்படவில்லை. அஸ்குரு என்றால் துதிக்கிறேன், துதிப்பேன் என்ற நிகழ் மற்றும் வருங்கால தன்மை வினைச்சொற்களுக்கு அலிஃப் அல்லது ஆ என்ற எழுத்து முதலில் பயன்படுத்தப்படுகிறது. ஹிய அவள். ஜமலுஹா அவளுடைய ஒட்டகம். ذكر என்னும் வினைச்சொல்லின் அமைப்பு அல்லது பேட்டர்னை அறிந்து கொள்ள இந்த வீடியோவை பார்க்கலாம்.